கோயிலுடைய பின்புறம் இருக்கிற கோசாலையில் வச்சு தாக்கியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபர் எப்படி வந்து இறந்து போயிட்டாங்க. லாக் அப் டெத்ன்றது வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால, கொடூர செயல்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும். நகையை வந்து நான் திருடவே இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான் காவல்துறை கிட்ட. காவல்துறை அதை ஏற்றுக்காம அஜித்குமாரையும் அவங்க தம்பியும் 2 பேரும் வந்து திமுக ஆட்சியிலே 24 பேர் வந்து சிறை மரணங்கள் நடந்துள்ளதாக பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குற்றவாளி என்றது வந்து நீங்கள் முடிவு பண்ண முடியாது. குற்றவாளி என்று முடிவு பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தானே தவிர நீங்கள் கிடையாது. அந்த புகார் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப சாதகமாக செயல்பட்டுருக்கா காவல்துறை, அப்படிதான் எடுத்துக்கலாம். எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற இடத்தில் கோயில் காவலாளியை விசாரணைக்காக அழைத்து சென்ற காவலர்கள் 28 வயதான அஜித்குமார் என்பவரை அடித்தே படுகொலை செய்துள்ள சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கியுள்ளது. இந்த கொடூர கொலை சம்பவம் குறித்து வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் வந்து இப்போ தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்தது. இந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் இதுவரையில் 24 பேர் வந்து கைதிகள், அதாவது விசாரணைக்காக அழைக்கப்பட்ட சென்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக அஜித்குமாருடைய மரணத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் துரதிருஷ்டவசமானதுன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு வயசான அம்மா காரில் வந்திருக்காங்க, ப்ளஸ் ஒரு டாக்டர் அவங்களுடைய மகள் வந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக வந்து இவர் வந்து போய் அங்கே வந்து உதவி செஞ்சுருக்காரு. வீல் சேர் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து உதவி செஞ்சும்போது அந்த டாக்டர் அப்படின்ற அவங்க அந்த வயசான அம்மாவுடைய மகள் வந்து எங்களுடைய காரை கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த பக்கம் எடுத்து போய் பார்க் பண்ணிடுறீங்களான்னு சொல்லியிருக்காங்க. இவர் பார்க் பண்ணிவிட்டு வந்து சாவியை வந்து கொடுத்துட்ருக்காரு. கொடுத்துட்டு போயிட்டு எல்லாமே வந்து கோயில் பூஜை எல்லாமே தரிசனம் எல்லாம் முடித்து வந்த பிறகு இவங்க பாதி வழியில் போகும்போது திரும்பி பார்த்துருக்காங்க, பை காணோம், நகை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. தெரிய வரும்போது இவங்க வந்து மறுபடியும் வந்து கோயிலில் வந்து இவர் அந்த அஜித்குமார் அப்படின்ற காவலாளிகிட்ட வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது நான் நகலெல்லாம் எடுக்கலை, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அம்மாவும் அந்த வயதான அம்மாவும் 2 பேரும் சேர்ந்துட்டு இவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு வந்து போலீஸார் வந்து இந்த அஜித்குமார் அப்படின்றவரை வந்து விசாரணைக்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு 5 மணிக்கு மாலையில் வந்து கோயிலுடைய பின்புறம் இருக்கிற கோசாலையில் வச்சு தாக்கியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. தாக்கி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி கலந்த தண்ணீர்லாம் வந்து கொடுத்து கொடூரமாக தாக்கியிருக்காங்க. தாக்கினதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. மயக்கம் போட்டு விழுந்த பிறகு வந்து திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டு போகிற வழியில் இவர் இறந்து போயிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. இதுதான் வழக்கினுடைய சாராம்சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து திருப்புவனம் காவல் நிலையத்தை வந்து முற்றுகையிட்டு போராட்டம் வந்து செய்கிறாங்க. போராட்டம் செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியை வந்து கொண்டு போயிட்டு மறுபடியும் அந்த பாடியை வந்து அரசு மருத்துவமனையிலே வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுமதி இல்லை, பிரைவேட் மருத்துவமனையில் தான் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதாக தகவல் வந்திருக்கு. ஏன்னா இவங்க வந்து திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் வந்து பிரேத பரிசோதனை பண்ணியிருந்தால் இதில் வந்து சந்தேகமே வந்து வந்திருக்காது. ப்ரைவேட்டுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்க வந்து பிரேத பரிசோதனை செஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அங்கே வந்து அரசியல் கட்சிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் செஞ்சுருக்காங்க. விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபர் எப்படி வந்து இறந்து போயிட்டாங்க, நீங்கள் அடித்து தான் வந்து சாகடிச்சிட்டிங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து காவல்துறையின் மேலே அங்கே போராட்டம் செஞ்சவங்க எல்லாமே வந்து காவல்துறையின் மீது வைத்திருக்கிறார்கள்.
இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொடுமையிலும் கொடுமை, இது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு குரல் வந்து ஏற்படுத்தின பிறகு வந்து பார்த்திங்கன்னா 6 காவல்துறை அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் செஞ்சுருக்கு. சஸ்பெண்ட் செஞ்சுட்டு பிறகு மறுபடியும் இந்த போராட்டம் வந்து முடியல. ஏன்னா லாக்அப் டெத் அப்படின்றது வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால, கொடூர செயல்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும், இதுக்கு ஒரு சரியான தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போராடிட்டு வரோம். அதே மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உடல் கூராய்வு நடத்தப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. அது அரசு மருத்துவமனைகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா உடல் கூராய்வு வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் வந்து 2 தடவியல் அறிவியல் துறை சார்ந்தவர்களை வச்சு வந்து உடல் பரிசோதனை உடல் கூராய்வு வந்து நடத்தப்பட்டுள்ளது. அந்த நடத்தப்பட்டு இருக்கும்போது இந்த வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து 18 காயங்கள் இருந்ததாக வந்து சொல்லப்படுறாங்க. அடிச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உடல் உள்ளுறுப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயங்கள் இருந்தது, உள்காயம் இருந்தது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய உள்காயங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி காதுகளில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்திருக்கு, முதுகில் வந்து அடி விழுந்திருக்கு, இடுப்பில் வந்து அடி விழுந்திருக்கு, கை வந்து மூட்டில் வந்து அடி விழுந்திருக்கு. ஸோ இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய உடல் கூராய்வு விஷயங்களில் வந்து தெரிய வந்திருக்கு. அடிச்சே அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்பியில் வந்து அடிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அடிக்க தோணுதோ அந்த மாதிரிலாம் அடிச்சிருக்காங்க. நீங்கள் எடுக்கலை. அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமார்ன்றவன், நான் வந்து நகையை வந்து நான் திருடவே இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான் காவல்துறைக்கிட்ட. காவல்துறை அதை ஏற்றுக்காமல் அஜித்குமாரையும் அவங்க தம்பியும் 2 பேரும் வந்து சேர்த்து தான் வந்து விசாரணை கூட்டிகிட்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போன பிறகு அவங்களுடைய தம்பியை வந்து விட்டுட்டுருக்காங்க. விட்டுட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவரை மட்டும் வந்து டார்கெட் பண்ணி, ஏன்னா இவர் தான் வந்து அந்த காரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பார்க் பண்ணவங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து விசாரணை செஞ்சு இவ்வளோ பெரிய தாக்குதல் வந்து நடத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமையினுடைய மீறல். இது மனித உரிமைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு சவாலான விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது. காவல்துறை வந்து முறையாக வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவர் விசாரணை நடத்திருக்கணுமே தவிர காவல்துறை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உயர்நீதிமன்றங்களும் கண்டனங்களை வந்து தெரிவிச்சுட்டு தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தீர்ப்புகளை வந்து வழங்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு விசாரணை கைதியை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது எப்படி நடத்தணும், எப்படி வந்து நீங்கள் விசாரணை வந்து செய்யணும், அவங்க மேலே வந்து கை வைக்கக்கூடாது. அடிச்சிங்க அப்படின்னா இது வந்து மனித உரிமைகள் மீற மாதிரி வந்து செயலாக ஆகிடும். அதுக்குண்டான தண்டனை உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் பழைய தீர்ப்புகள் மூலிமா வந்து அப்பப்போ வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு மாவட்ட நீதிபதி வந்து மாவட்ட நீதிபதியினுடைய தலைமையில் வந்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க. அவங்க வந்து 25 நபர்களுக்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க. விசாரணை செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த 6 போலீஸ்காரங்களை வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, இந்த 6 போலீஸ்காரங்களை வந்து 5 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கு வந்து கொலை வழக்காக வந்து மாற்றி இப்போ வந்து விசாரணை நடந்துட்டு வருது. இந்த சந்தர்ப்பத்தில் உயர்நீதிமன்றங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை உயர்நீதிமன்றத்து கிளையில் வந்து அட்வொகேட்ஸ் வந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது தாமாக முன் வந்து நீங்கள் இந்த வழக்கை எடுத்து விசாரணை செய்யணும், இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிசிஐடிக்கு வந்து மாற்றணும் அப்படின்ற கோரிக்கையும் வலுந்துள்ளது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்சனை வந்து வழக்கில் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க காவல் நிலைய நீதிமன்றத்தின் முன்னாடி வந்து ஆஜர்படுத்தி அவரை வந்து சிறையில் வந்து இது பண்ணுறதா இல்லை எதுன்றது பண்ணணும். நீதிபதி தான் வந்து உத்தரவிடணும். 24 மணி நேரத்துக்குள்ளே நீதிபதியிடம் கொண்டு போய் நிறுத்தணும். இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் கடந்த பிறகு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஆஜர்படுத்தலைன்றது வந்து தெரிய வருது. பல செயல்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சில காவலர்கள் வந்து கொடூரமாக தாக்குறதுனால பொதுமக்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு சிலர் இல்லை 5 பேர் சேர்ந்து தாக்கியிருக்காங்க. அதான் அது ஒரு சில காவல்துறைன்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு துறை இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில காவலர்கள் ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்ல முடியாது, ஒரு சில காவலர்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறதுனால
பொதுமக்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க. காவல்துறையின் மீது வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கைன்றது வந்து குறையத்தான் செய்யுமே தவிர காவல்துறையின் மேலே மதிப்பு வந்து அதிகப்படுத்தாது. இது காவல்துறை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும். அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கு கொலை குற்றத்துக்குண்டான தண்டனையே வந்து அவங்களுக்கு வந்து மிக கடுமையாக வந்து கொடுத்தாதான் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து லாக்அப் டெத்ஸ் வந்து நடக்காது. விசாரணைக்கு கொண்டு போன கைதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இனிமேல் வந்து நடக்காமல் இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி காவல் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை வந்து கொடுத்தாதான் சரியாக இருக்கும். கொடுக்கணும், இல்லை மரண தண்டனை கொடுக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி விசாரணைக்கு கொண்டு போகிற குற்றவாளிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்து போயிட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமானது. திமுக ஆட்சியிலே 24 பேர் வந்து சிறை மரணங்கள் நடந்துள்ளதாக பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நிறைய குற்றச்சாட்டுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஏன்னா இப்போ வந்து சிஎம் கூட வந்து சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி விசாரணைக்கு கொண்டு போய் கைதிகள் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டா நாங்கள் பார்த்துட்டு வந்து சும்மா இருக்க மாட்டோம், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிய தண்டனை வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. இல்லை, ஒரு தண்டனை வந்து கொடுத்துருந்தா ஏன் இந்த கொலை நடக்குது சார் அஜித்குமார்? ஏன்னா இதற்கு முன்பாக 23 பேர் வந்து சிறை மரணங்கள் இதே ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது. ஸோ அந்த 23 தடுத்திருந்தா 24 நடந்திருக்காதுல்ல சார்? நடந்திருக்காது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்குகள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில காவலர்கள் வந்து பண்ணுறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கெட்ட பேர் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 5 காவலர்கள் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கொலை குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வழக்கு வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. விசாரணை நடந்துகிட்ருக்கு. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் எல்லோருடைய விருப்பமாகவும் இப்போ இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு இனிமேல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு ஏற்படுத்திக்கிட்டு இவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தாங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை அரசு தான் வந்து செய்யணும். அதாவது மதுரை உயர் கிளை வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த கொலைக்கு முழு பொறுப்பு திமுக அரசாங்கம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5 பேருக்கு வந்து ஒன்று ஆயுள் தண்டனை இல்லை வந்து மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அதிகபட்ச தண்டனை வந்து கொடுத்தா தான் இனிமேல் வந்து குற்றங்கள் வந்து இந்த மாதிரி நடக்காது. அப்படி கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காவலர்கள் வந்து நெக்ஸ்ட்டு தப்பு பண்ணாமல் இருப்பாங்க. விசாரணைக்கு கூட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றவாளியை எப்படி நடத்தணுன்றது கூட ஒரு பேசிக் ஒரு விதிமுறை இருக்குல்ல, நிறைய விதிமுறைகள் இருக்குது. விசாரணை கூட்டி போயிட்டு 24 மணி அவரை வந்து ஒரு எப்படி விசாரிக்கணும். ஏன்னா விசாரணைக்கு தான் நீங்கள் கூட்டி போயிருக்கீங்க. குற்றவாளி என்றது வந்து நீங்கள் முடிவு பண்ண முடியாது. குற்றவாளி என்று முடிவு பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் தானே தவிர நீங்கள் கிடையாது. நீங்கள் வந்து விசாரணை செய்யணும், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அளவுகோல் வந்து அதுதான். விசாரணை செய்யும்போது யார் மேலே வேணாலும் காவல்துறை யார் வேணாலும் புகார் வந்து கொடுக்கலாம். காவல்துறையில் கொடுத்த பிறகு நீங்கள் விசாரணை செஞ்சு குற்றம் செஞ்சுருக்காரா குற்றம் செய்யலையா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படி முடிவு பண்ண முடியும்? நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு நபர் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கொடுமையான ஒரு சம்பவம் தான் இது. ஒரு குற்றவாளி கிட்ட காவல்துறை எப்படி அணுகணும்? ஆரம்பத்திலிருந்து அவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படும் வரையில், இல்லை அவருக்கான தண்டனை கொடுக்கப்படும் வரையில்? இல்லை, காவல்துறையினுடைய டியூட்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட நபர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி விசாரணைக்கு வந்து யார் வேணாலும் உட்படுத்தலாம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கைதுலாம் வந்து உடனே எல்லாம் பண்ண முடியாது. சில வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு அழைக்கணும், விசாரணை செய்யணும். கைது வந்து வேற, விசாரணை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து புகார் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த புகாரின் பேரில் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சமன் அனுப்பணும். ஒரு சில வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் சமனே வந்து வரும். சம்மன் அனுப்பிச்சு அவங்கள வந்து வர வைக்கணும். இல்லை எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் விசாரணைக்கு வந்து வாங்கன்னு சொல்லிட்டு உங்களை யார் வேணாலும் கூப்பிடலாம். அந்த விசாரணைக்கு வந்து யாராக இருந்தாலும் வந்து ஒத்துழைக்கணும். இதுதான் வந்து நடைமுறை. ஆனால் விசாரணை முடிவில் வந்து இவங்க வந்து குற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எஃப்ஐஆர் பதிவு செஞ்ச பிறகு இவங்களை வந்து கொண்டு போயிட்டு நீதிபதி முன்னாடி வந்து நிறுத்தி நீதிபதி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களை வந்து சிறையில் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
சிறையில் வச்சுட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை வந்து அப்போவே வந்து நீதிபதி கிட்ட வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து 15 நாள் வந்து நான் இவங்களை வந்து நான் ஏன்னா எல்லா வழக்குகள்லையும் நம்ம டிவி நியூஸ் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சக்கூடிய விஷயந்தான் இது. என்ன அப்படின்னா 15 நாள் எங்களுக்கு வந்து ஒரு விசாரணைக்காக வந்து நான் அவங்கள வந்து எடுத்து விசாரிக்கணும், காவல் விசாரணையில் நாங்கள் எடுத்து வந்து விசாரிக்கணும், போலீஸ் கஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீதிபதி விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் சரி காவல்துறையினுடைய கஸ்டடியில் எடுத்து நீங்கள் வந்து விசாரணை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீதிபதிகள் வந்து உத்தரவுகள் வந்து பிறப்பிப்பாங்க. இப்படி தான் இருக்கணுமே தவிர காவல்துறை வந்து ஒரு விசாரணைக்கு கூட்டி போயிட்டுருக்கிற ஒரு நபரை வந்து கை வைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது மனித உரிமை மீறல். தொடவே கூடாதுங்க. தொடர்றதுக்கு வந்து யாருக்கு வந்து இவங்களுக்கு வந்து உரிமை கொடுத்தது? அதேபோல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிக்க கூடாது, எங்கேயுமே அடிக்க கூடாது, கை வைக்க கூடாது, கை வைக்க கூடாது. கை வைக்கிறதுக்கு ரிட்டனா கொடுக்கணும் நீதிபதி. ஆமா, அது நிறைவேற்றக்கூடியது தான் வந்து இல்ல, அதுக்கு தான் வந்து நிறைய துறைகள் வந்து வச்சிருக்காங்க இல்லையா. அதாவது இவங்க வந்து விசாரணை செய்யலாம், வழக்கை வந்து பதிவு செய்யலாம், பதிவு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நீதிபதி கிட்ட வந்து ஆஜர்படுத்துவாங்க. ஆஜர்படுத்த பிறகு வந்து விசாரணைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிபதிகள் வந்து இது பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு இவங்க விசாரணை செஞ்சு அதனுடைய சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ண பிறகு தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களுக்குத்தான் இருக்கே தவிர, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மரண தண்டனைகள் வந்து கொடுக்குறது இல்லை, சட்டத்திலே வந்து இல்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மரண தண்டனை கொடுக்குறது அத்திப்புத்தார் போல் எங்கேயோ 1-2க்கு தான் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த மரண தண்டனை கூட நீதிமன்றத்தினால வந்து இப்போ வந்து கொடுக்கக்கூடாத ஒரு பட்சத்தில் இப்போ ஒரு காவல்துறை வந்து காவல்துறையில் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றங்கள் கூட செய்கிறதுக்கு மரண தண்டனை கொடுக்குறதே வந்து யோசிக்கும்போது இவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அடித்து இவங்களை வந்து சாகடிக்கிறதுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொலை குற்றம் தான். இது வந்து இப்போ அதனால தான் வந்து இப்போ இந்த 6 காவல்துறை அதிகாரிகள் மீது வந்து வழக்கு வந்து பதிவு செஞ்சு அதை இப்போ வந்து கொலை வழக்காக வந்து இப்போ மாற்றி விசாரணை செஞ்சுட்டு வராங்க. ஒரு நீதிபதியினுடைய தலைமையில் வந்து மாவட்ட நீதிபதியினுடைய தலைமையில் விசாரணை நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்டனை வந்து உறுதி. யாரோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்காக வந்து விசாரணை செய்ய போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தனிநபரை வந்து அடித்து கொள்றதுன்றதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஏற்றுக்க கொள்ளக்கூடியாத ஒரு விஷயம். ஆளுங்கட்சியுடைய பின்னணியில் நடைபெற்ற சம்பவமா எப்படி சார் இது? எப்படி அந்த புகார் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப சாதகமாக செயல்பட்டுருக்கா காவல்துறை, அப்படிதான் எடுத்துக்கலாம்? இல்லை, ஒரு சில வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா இது அரசுக்கும் வந்து காவல்துறைக்கும் வந்து சம்மந்தமாக அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. மேலெடுத்து ப்ரெஷர் இருந்ததாகவும், அதாவது சென்னை தலைமை செயலகத்திலேருந்து அந்த காவல்துறைக்கு ப்ரெஷர் போனதாகவும், அந்த ப்ரெஷர் அடிப்படையில் தான் அவரை அடைத்து கொண்டதாக தகவல். இல்லை, இப்போ வந்து சொல்கிறாங்க எந்த ப்ரெஷரை வேணாலும் வரட்டும், இல்லை அப்படின்னு ஒரு தகவல் தான் வந்து வந்துட்டுருக்கு, உலாவிட்டுருக்கு. அரசியல் தலைவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கை வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து எதிர்ப்பு குரலை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ரெஷர் வந்தாலும் இப்போ வந்து ப்ரெஷர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெஷர் வந்தால் இப்போ வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு வந்து முடிக்கிறது யார்? அதனால் ஒரு உயிர் போயிடுச்சு. இப்போ உயிர் போனதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் மேலே தான் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு ப்ரெஷர் வந்துச்சுன்னா கூட உங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு மனுஷனை வந்து விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகும்போது வந்து விசாரணை செய்யலாம், அதுக்காக வந்து அடித்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரும்போது தப்பு நீங்கள் செய்கிறீங்க. அதாவது உண்மையை வர வைக்க நிறைய டெக்னாலஜி வந்து நிறைய வந்து வந்துச்சு. மருத்துவத்துறை மூலமாகவும் பண்ணலாம், கைரேகை மூலம் எத்தனையோ விஷயங்கள் பண்ணலாம். இல்லை கால அவகாசம் உள்ளே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வச்சிருந்து கூட போலீஸ் ஸ்டேஷன்லாம் அது மாதிரி வச்சுட்டு இருக்க முடியாது. அவங்க வழக்கு பதிவு செஞ்சு நீதிபதி முன்னாடி வந்து ஆஜர்படுத்தி சிறையில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களை காவல் கஸ்டடி எடுத்துகிட்டு நாங்கள் விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து பண்ணியிருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நகை திருட்டு தானே தவிர நகையை வந்து அவர் இன்னும் நிரூபணம் ஆகலை. இல்லை, அங்கே நகை போனது அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட்டு. இவங்க தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வந்து உறுதிப்படுத்தலை. இவர் வந்து அந்த அஜித்குமார்ன்றவர் வந்து நகையை திருடலை அப்படின்னு தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவங்க தம்பியும் வந்து சொல்லியிருக்காங்க. திருடப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நகை எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க நீங்கள் வந்து விசாரணை செஞ்சுருக்கலாம். அந்த விசாரணை செஞ்சு நீங்கள் அடித்து கொள்ளிருக்கக்கூடாது. இது ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் ஒன்றும் கிடையாது. இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், அதாவது தவறு நடக்கக்கூடிய இடத்தை
தவறு நடக்காமல் பார்த்து கொள்வது, தவறு செய்பவரை திருத்துவது தான் காவல்துறையோடைய வேலை. ஆனால் தவறு வந்து பொதுமக்களும் தவறு செய்கிறாங்க, காவல்துறையும் தவறு செய்யுதுன்னா என்ன காவல்துறை எதுக்கு சார்? இல்லை காவல்துறையினுடைய ஒரு ரோலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சீர்நிலைப்படுத்துறது, அதாவது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது தான் வந்து ரெண்டு பேரும், அதாவது பொதுமக்களும் தவறு செய்கிறாங்க, காவலரும் தவறு செய்கிறாங்க இல்லையா? ரெண்டு பேரும் தவறு செய்கிறாங்களே இப்போ. இல்லை பொதுமக்கள் வந்து பண்ணுற ஒரு சில பிரச்சனைகளால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இதுக்கு உடன்பட்டு போகிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வருது. இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வந்து நடக்கக்கூடாது. பொதுமக்கள் வந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து போகிறது இல்லைங்க. ஒரு சில வன்மம் பிடித்த சிலர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபடுறாங்க. அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நகை போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது யார் எடுத்தாங்க, இல்லை அவங்களே வந்து வேறு ஏதாவது இடத்துல வந்து விட்டுட்டு மறந்துட்டாங்களா, இல்லை வந்து இந்த காவலாளி தான் எடுத்தார் அப்படின்றதுக்கு வந்து என்ன ப்ரூஃப் இருக்குது? இல்லை இல்லையா? ப்ரூஃப் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை வந்து நீங்கள் வந்து அது அப்படியே பண்ணியிருக்கணும். நிறைய திருட்டு வழக்குகளில் கூட போயிருக்குல்ல, நிறைய போயிருக்கு, கேமராஸ் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அங்கே கார் எடுத்து போய் நிப்பாட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் தான் அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. எடுத்தால் அவர் எடுத்துருக்கு தான் சொல்ல போகிறாரு, இல்லைன்னா வந்து தெரிய வந்திருக்க போகுது, விசாரணையில் தெரிய வந்திருக்க போகுது. அதுக்காக வந்து ஒரு மனுஷனை கம்பி ராடால் எடுத்து அடித்து இவ்வளோ வந்து காயங்கள் ஏற்படுத்தி, காதில் ரத்தம் வருது, முதுகில் வந்து அடிபட்டிருக்கு, இடுப்பில் அங்கே எங்கே உள்காயங்கள்ல தான் ஏற்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷனை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சித்திரவதை பண்ணி சாகடிச்சிருக்காங்க. சித்திரவதை பண்ணி அடித்து சாகடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இது வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமையினுடைய மீறல். ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் ஆணையம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களை வந்து தானாகவே வழக்கு எடுத்துகிட்டு அவங்க வந்து விசாரணை கூட செய்யலாம் பின்னாடி. ஸோ சிறை மரணங்களை தடுக்க வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. அதையே மீறி சிறை மரணங்கள் ஏற்படும் போது அதற்கு காரணமான காவலர்கள் மீது எத்தகைய நடவடிக்கை எடுத்து இத்தகைய சிறை மரணங்களை தடுக்க முடியும் சார்? அதாவது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை கொலை செஞ்சுட்டாங்க வந்து எந்த மாதிரி வந்து தண்டனைகள் வந்து கொடுக்கப்படுதோ, அதாவது ஆயுள் தண்டனை, கடுமையான ஆயுள் தண்டனை எல்லாமே வந்து வழங்கப்படுது இல்லையா? அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கொலை குற்றம், கொலை செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். இப்போ வந்து வழக்கே வந்து பார்த்தீங்கன்னா செய்த தவறை விட பல மடங்கு மிகப்பெரிய அஜித்குமார் வந்து தவறு செய்தாலோ இல்லையோ நிரூபிக்கப்படல. அதை விட பல மடங்கு கொடூர குற்றத்தை காவல்துறை காவல் நிலையத்தில் என்ன, அதாவது மக்களை வந்து திருத்தக்கூடிய இடம் தான் காவல்துறை, கண்டிப்பா ஒழுங்குபடுத்தக்கூடிய இடம் தான் காவல்துறை. கொலை இடமாக காவல் நிலையம் மாறக்கூடாது. இனிமே இப்போ இது இந்த கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாறிவிட்டது. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலை குற்றம் வந்து நடந்திருக்கும் போது இந்த குற்றத்தில் வந்து ஈடுபட்ட அனைத்து காவல் அதிகாரிகளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுமையான தண்டனை வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். அவங்களுக்கு கடுமையான தண்டனை நீதிமன்றங்கள் வழங்கினால் அதுக்கு பயந்துட்டு இனிமேல் வந்து குற்றங்கள் வந்து நடக்காமல் இருக்கிற அளவுக்கு வந்து நீதிமன்றங்கள் வந்து நடவடிக்கை எடுத்தால் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து குறையும்ன்றதை விட அடியோட ஒழிக்கணும். இது ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னா இது வந்து குறையும்னு சொல்லக்கூடாது, நம்ம அடியோட வந்து கிள்ளி எறியணும். இது ஒரு விஷக்கிருமி. அதான் ஒவ்வொரு குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை இருக்கின்றது, அந்த தண்டனையை நீதிபதி கொடுக்க போறாங்க. ஸோ போலீஸ் வந்து அடித்துக் கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. சாத்தான்குளம் அந்த நிறைய வழக்குகள் பென்னிஸ் வழக்கு இன்னும் முடிக்காம அந்த வழக்கை முடிச்சு அந்த காவலர்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருந்தா இந்த அஜித்குமார் ஏற்பட்ட மரணம் தடுத்துக்கலாம்ல சார்? சாத்தான்குளம் வழக்குல சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு தண்டனையை கொடுத்திருந்தால் இந்த மரணத்தை தடுத்துக்கலாம். இல்லை, விசாரணைகள் வந்து அது நடந்துட்டு தான் இருக்குது, நீதிமன்றத்தில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து கொலை செய்யும் குற்றவாளிகளை கண்டிப்பாக அதில் வந்து கடுமையான தண்டனைகள் தான் வந்து நீதிமன்றங்கள் வந்து வழங்கும். அதில் வந்து எந்தவித மாற்றங்களும் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா சாட்சியினுடைய அடிப்படையில் வந்து எல்லாமே நிரூபணம் செஞ்சப்பட்டு தான் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தண்டனை என்பது உறுதின்றீங்க. கண்டிப்பாக காவலர் என்பதால் வந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொலை வழக்கா பதிவு செஞ்சு தான் வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. காவல்துறை அதிகாரி அப்படின்றதுனால சிறப்பு சலுகைகள்ன்றதெல்லாம் வந்து சட்டத்தில் வந்து கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும்
குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான தண்டனை கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வழங்கப்படும். குற்றம் தண்டனை வழங்கினா தான் இந்த சிறை மரணங்களை தடுக்க முடியும். குறிப்பாக வந்து அந்த சாத்தான் குளத்தில் தந்தை ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கிலும் உரிய நீதி கிடைத்தாக வேண்டும். இந்த அஜித்குமார் மரணத்திலும் காவல்துறைக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும். அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு, எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. சிறை மரணம் அது நீதிமன்றங்கள் தான் வந்து முடிவு செய்வாங்க. இன்னொரு விஷயம் சார், இப்போ காவல்துறை என்பது முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குது. முதலமைச்சரை மீறி இந்த சம்பவம் எப்படி நடக்குது சார்? இல்லை, அவங்களுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்குதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் வந்து அவருக்கு தெரியாமல் சில விஷயங்கள் வந்து நடக்குதா என்னன்றது தெரியாது. இப்போ அவருடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது அவர் வந்து இனிமேல் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடுமையான நடவடிக்கைகள் வந்து எடுத்தார் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் மேலே இனிமேல் இந்த மாதிரி லாக்அப் டெத்ஸ்கள் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நடவடிக்கை ஒரு முதலமைச்சராக எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும்? நீதிமன்றம் வந்து குற்றத்துக்கு தண்டனை கொடுக்க போகுது. ஒரு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை காவல் தவறு செய்தால் ஒரு முதலமைச்சர் எத்தகைய நடவடிக்கை எடுக்கலாம்? அதாவது இப்போ வந்து சஸ்பென்ஷன் அப்படின்றத வந்து துறை ரீதியான நடவடிக்கைகள் வந்து எடுப்பாங்க சிலதெல்லாம். அதாவது சஸ்பென்ஷனில் வந்து எடுப்பாங்க, வேலையை விட்டு எடுப்பாங்க, வேலையை விட்டு எடுத்துடலாம். ஆமாம், வேலையை விட்டு எடுத்துருவாங்க. துறை ரீதியான நடவடிக்கை நிரூபிக்கப்பட்டால் தப்பு செய்கிறாங்க. இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் வந்து தவறு செய்கிறாங்க, தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒன்று போச்சுன்னா அவங்க மேலே வந்து துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. துறை ரீதியான நடவடிக்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க, வேலையை விட்டு எடுத்துருவாங்க. ஸோ வேலையை விட்டு எடுத்துட்டு மட்டும் இல்லாமல் இவங்க மீது நடவடிக்கை வழக்கு பதிவு செஞ்சு கூட நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு துறை ரீதியான நடவடிக்கைகள் வந்து எடுக்கலாம். அது அவருடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காவல் அதிகாரிகள் மீது கண்டிப்பாக நடவடிக்கைகள் வந்து எடுத்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது. அதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இன்றைக்கி வந்து இருக்குது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம், நன்றி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.